நவம்பர் 12 பிறந்தநாள் காணும் தமிழக பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு மாநில அமைப்பாளர் ஸ்ரீ நயினார் பாலாஜி அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துகள். வழக்கறிஞர் வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. முதலமைச்சர் ஒரு கல்யாண வீட்டு விழாவில் இருக்காரு. திருச்சியில் சிஎம் வராருனாவே ட்ரோன் எல்லாம் பரக்கூடாது. அதே போல அங்கே ஃபுல்லாவே சிஎம் வராருன்னா எந்த அளவுக்கு புரோட்டோகால் இருக்கும். ஆனா ஒரு இளைஞரை விரட்டி கொண்டு போறாங்க. அந்த இளைஞர் வேகமா போய் போலீஸ் குவார்டர்ஸ்குள்ள தப்பிக்க ஓடுறாரு. அங்க போய் ஒரு எஸ்ஐ வீட்டில் வச்சுக்கிட்டு மர்டர் பண்றாங்க. இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? என்ன இதற்கெல்லாம் என்ன காரணம்? யார் பொறுப்பு? காவல்துறையை பொறுத்தவரை அனைத்து அதிகாரங்களும் அரசியல்வாதி எடுத்துக்கிறான். அப்போ காவல்துறை எதையுமே செய்ய முடியல. என்ன காரணம்னா 2000 குற்றவாளிகள் இருக்கிறார்கள். A+ குற்றவாளிகள்னா இந்த A+ குற்றவாளிகள் அத்தனை பேரும் காவல்துறையோடு நெருங்கிய தொடர்புல உள்ள மணல் ரத்னம், மணல் ராமச்சந்திரன் இவர்களுடைய 2 பேருடைய மருமகன் தான் கரிகாலன். கரிகாலன் கூப்பிட்டு ஏங்க அந்த ஐஜியை தூக்கியிருக்கு. மணல் கடத்தல்கார ஐஜி சுதாகரை தூக்குகிறா. இந்த வேலையே வேண்டாண்டா, மண்ணள்ளி போட்டுட்டு டெல்லிக்கு போயிட்டார். ஆமா சுதாகர். இந்த வேலையை வந்து தமிழ்நாட்டில் வேலையே பார்க்க முடியாதுடா. மணல் கடத்துறவன் ஐஜியை மாத்துக்கிறான்னா இது அரசுகளா? கூலிப்படை திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கையில் இருக்கு சார். எவனை கையை காலை வெட்டுறமோ காசை கொடுத்தீங்கன்னா போட்டோ காமிச்சு வெட்டி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். மூஞ்சியை சிதைச்சு வெட்டுறான் சார். இதெல்லாம் பத்திரிகையில் செய்தியே வரல. காவல்துறை எதை வாந்தி எடுக்குதோ அதுதான் தின வாந்தி. காவல்துறை எதை மலம் கழிக்குதோ அதுதான் தின மலம். ஏன் அப்படி வார்த்தை கொஞ்சம் இதா வேணும்? என்ன வெட்டிக்கலாம் போடுங்க சார். வார்த்தையை போய் கிழிக்கிறாங்க. வார்த்தை அப்படித்தான் நடக்குது. ஆளுங்கட்சி இது புகார் கொடுத்த எந்த ஸ்டேஷன்லயே புகார் எடுத்துருவாங்களா? யார் மேலேயா கம்ப்ளைண்ட்? இங்க அவர் மேல ஆளுங்க தூக்கி போடாம போகும். ஆளுங்கட்சினா கம்ப்ளைண்ட் இல்லை, ஹைகோர்ட்டுக்கு போகணும். ஹைகோர்ட்ல பல லட்சம் புகார் எஃப்ஐஆர் போட சொல்லி டைரக்ஷன் கேட்டு உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 35 நீதிபதிகளுக்கு இதே வேலை தான். 10,000 ரூபாய் கம்மி எந்த இன்ஸ்பெக்டர் கேஸை விசாரிக்கிறது. 10,000 ரூபாய் கம்மி. நான் பகிரங்கமாக சொல்கிறேன், என் மீது 100 வழக்கு போடுங்க. பகிரங்கமாக சொல்கிறேன். கஞ்சா விற்கிறவனை பிடிச்சி கொண்டு ஸ்டேஷனில் கொடுத்தீங்கன்னா பிடிச்சி கொடுத்து மேலே கேஸ் போடுறாங்க. ஏன் நாங்கள் செய்ய வேண்டிய வழி நீ ஐயா செய்கிற? ஏன்னா கஞ்சா விற்கிறவன் ஸ்டேஷன் சொல்லிட்டு தான் கஞ்சா விற்கிறான். சாராய் விற்கிறவன், டாஸ்மார்க் விற்கிறவன், எல்லா டாஸ்மார்க்கும் 24 மணி நேரம் சரக்கு கிடைக்குது. எடுத்துகிட்டு வரீங்களா? கேமரா செக் பண்ணுவோம். யோ என்ன எங்கே போகிற? கன்னியாகுமரிக்கு போகிறியா? யார்? திமுகவை சேர்ந்த அத்தனை பேரும் போலீஸை மிரட்டுவாங்க. அதிமுகவில் யாரும் போலீஸ் மிரட்டுறதுக்கு ஆளே இல்லை. எப்போ மாவட்ட செயலாளர் இருப்பான், எப்போ மந்திரியாக இருப்பான், எப்போ எந்திரியாக இருப்பான்னு தெரியாது. திமுகவில் 3 தலைமுறை மந்திரிகள். திமுக வந்தால் எல்லா ரவுடிகளுமே ஆளுங்கட்சியை கெட்டியாக பிடிச்சிக்குவான். ஆளுங்கட்சியை கெட்டியாக பிடிச்சிக்குவான். அப்போது எந்த ரவுடிகள் மீதோ, சமூக விரோதிகள் மீதோ, சட்ட விரோதிகள் மூலமோ அவன் பூரா இவர்களுக்கு சேவை செய்வதற்கு தேவைப்படுகிறான். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாடு எப்படி இருக்கு சார்? ஏன் இந்த கேள்வியை நான் வைக்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல அசம்பாவித சம்பவங்களும் குற்றச்சம்பவங்களும் அதிகரித்து வருவதாக இன்றைக்கு கூட ஒரு வார இதழ் தங்களுடைய அட்டைப்படத்திலே கொடுத்திருக்காங்க. வீதிக்கு வீதி ரவுடிசம், அலரும் மக்கள், கையாளாகாத காவல்துறை அப்படின்ற தலைப்பில் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்று காலை நம்ம பேசியிருக்கிற நேரம் டிஜிபி அலுவலகம் வாசல்ல, முக்கியமான ஏரியா டிஜிபி அலுவலகம். இந்த தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தலைமை அலுவலகமே அதுதான், டிஜிபி. அதுக்கு வாசலில் வந்து ஏதோ ஒரு பையை பறிக்கிறதுக்காக முயற்சியில் ஒரு இளைஞர் ஈடுபட்டு அவங்க வண்டியிலேருந்து கீழே விழுந்திருக்காங்க. கணவரும் மனைவியும் விழுந்து
படுகாயம் அடைந்திருக்காங்க. திருச்சியில முதலமைச்சர் ஒரு கல்யாண வீட்டு விழாவில் இருக்காரு. திருச்சியில சிஎம் வராருனாவே ட்ரோன் எல்லாம் பறக்கூடாது. அதே போல அங்க ஃபுல்லாவே சிஎம் வராருன்னா எந்த அளவுக்கு புரோட்டோகால் இருக்கும். ஆனா ஒரு இளைஞரை விரட்டி கொண்டு போறாங்க. அந்த இளைஞர் வேகமா போய் காவல்துறை இது இருக்குது, போலீஸ் கோட்ரஸ், போலீஸ் கோட்ரஸ், குடியிருப்பு பகுதி, ஆமா போலீஸ் கோட்ரஸ்க்குள்ள தப்பிக்க ஓடுறாரு. அங்க போய் ஒரு எஸ்ஐ வீட்டுல வச்சுக்கிட்டு மர்டர் பண்றாங்க. இப்படி எல்லாம் சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என்ன இதற்கெல்லாம் என்ன காரணம்? யார் பொறுப்பு? காவல்துறைக்கு எந்த அதிகாரமுமே இல்லை. காவல்துறைக்கு அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது என்று நம்புகிறவர்களை பார்த்து நான் சொல்றேன். காவல்துறை எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு துறை. இது இப்போவா எப்பவுமே இல்லை, எப்பவுமே திராவிட ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட இயக்கங்கள், இன்னைக்கு 2 இயக்கங்களுமே நிற்பதே இந்த காவல்துறையை வச்சுதான். நீங்க போலீஸ் ஐஜியே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தன்னுடைய காரில் பணத்தை கடத்தி கொண்டு போய் தேர்தல் பணம் கொடுக்குறாரு. பேரெல்லாம் நான் சொல்ல முடியும். ஐஜி ஆளுங்கட்சிகிட்ட சொல்லி எனக்கு ஒரு நல்ல பதவி வாங்கி கொடுங்க, நீங்கள் சொல்லுவதெல்லாம் செய்கிறேன்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வீட்டில் இருந்ததை நானே பார்த்தேன். பேர் சிவனாண்டி. இதை விட பேர் எப்படி சொல்ல முடியும்? சிவனாண்டி. அதிமுக திமுக யார் வந்தாலும் அதிகாரத்தில் இருப்பார். என்ன வேலை அவருக்கு? ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கட்சி இடுகிற வேலையை செய்கிற வேலை தான் ஒரு ஐஜிக்குனா சட்ட ஒழுங்கு ஐஜி எப்படி பாதுகாப்பார்? இப்போ இந்த பத்திரிக்கை எழுதுது இல்லை, இந்த பத்திரிக்கை எழுதுகிற பத்திரிக்கை பொட்டு சுரேஷை பற்றி எழுதுது. பொட்டு சுரேஷை பற்றி எழுதணுன்னையும் பொட்டு சுரேஷ் ஒரு பிரைவேட் கேஸ் போடுறாரு மதுரை கோர்ட்டில். யார் மேலே? பத்திரிக்கை முதலாளி மேலே, வாசனுடைய பேரை சீனிவாசன் மேலே, எழுதிய நிருபர் மேலே. 2 பேரும் மதுரை போனால் முழுசாக திரும்பி வர முடியாது. பொட்டு சுரேஷ் பொட்டு தான் பொட்டு வச்சிருவார். பொட்டுன்னு வச்சிருவார். இவ்வளவு பெரிய பத்திரிக்கை. வாசன் குடும்பம் திமுக ஆட்சி 6/11. உடனே ஓடி போய் கருணாநிதி காலில் விழுகிறாங்க. காலில் விழுந்து தயவுசெய்து பொட்டுட்ட சொல்லி எங்களுக்கு பொட்டு வச்சிடாதீங்க சொன்ன பிறகு மறுப்பு. இந்த பத்திரிக்கை மறுப்பு பாரம்பரிய. ஆமா, அதான் வாசன் பத்திரிகைன்ற அப்புறம் பாரமாவது பரியமாவது. வாசனுக்கே அந்த நிலைமை. வாசனுக்கே இந்த நிலைமை. வாசன்னா ஜிகே வாசன் நினைச்சுக்க போறேன். இல்ல நான் சொல்லுகிற வாசன் SS வாசன், விகடன் குழுமம். இவர்களுக்கு இந்த நிலைமை. தனலட்சுமி சீனிவாசன் ஒரு திருச்சியில் ஒரு பெரிய ரெட்டியாக இருக்கார். நம்ம இப்போ எம்எல்ஏவாக இருக்கார், திருச்சி பெரம்பலூர் எம்எல்ஏவாக இருக்கார். கிட்னி பார்ட்டி கதிரவன். இப்போ இவரை பற்றி திருச்சியில் எழுதி, நான் சொல்லுவா 20 வருஷ கதை. இவரை பற்றி திருச்சியில் எழுதி நிருபர் எங்கே இருக்காரு தெரியல. இது அவரு தனலட்சுமி சீனிவாசன், பழைய அடியாள் அண்ணாமலை, எல்லா கல்வி தந்தைகள், ஜேபிஆர்கள், ஜெகத் ரட்சகன்கள், இவர்கள் எல்லாம். அப்போ காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. எஸ்பி எப்படின்னா, இப்போ ஒரு 40 மாவட்டம் இருக்குன்னா 40 அமைச்சர்கள் தான் எஸ்பி, 40 அமைச்சர்கள் தான் கலெக்டர். 33 அமைச்சர்கள் இருக்காங்க. ஆமா, 33 எஸ்பி. அது எஸ்பியை அமைச்சர்கிட்ட போய், ஐயா எனக்கு அந்த அந்த மாவட்டம் வாங்கி கொடுங்க. உடனே அவர் அங்கே சொல்லி, எங்கள் தலைமையில் சொல்லி, முதலமைச்சர் அலுவலகமே மானிட்டர் பண்ணோம். இந்த எஸ்பி அங்கே போடு, இந்த கலெக்டர் இங்கே போடு, இந்த ஐஜி அங்கே போடு. நீங்கள் அப்போ இப்படி மக்களை எப்படி இன்னொரு பெரிய விஷயம் சொல்கிறேன். சுதாகர் நேர்மையான ஐஜி. அவரை எங்கே இருந்தாருன்னா கோயம்புத்தூர் சோனில் இருந்தார். கோயம்புத்தூர் சோனில் தான் அந்த கேரளாக்குள்ள மணல் கடத்தல் டெய்லி 2000 லாரி போகுது. ஒரு மீடியாவும் காமிக்க மாட்டான், தேவும் காமிக்க மாட்டான். வேண்டாம், சரி வேணுமா வச்சுங்க, வேண்டாடி வெட்டிங்க. அப்போ 2000 லாரி டெய்லி போகுது. அங்கே கொண்டு போட்டாங்க யாரை? சுதாகரை போட்ட உடனேயும், சுதாகர் இது என்ன பிரச்சனை, இது எங்கே லாரி போகுது? உடனே மணல் ரத்னம், மணல் ராமச்சந்திரன், இவர்களுடைய 2 பேருடைய மருமகன் தான் கரிகாலன் கூப்பிட்டு, ஏங்க அந்த ஐஜியை தூக்கிருக்கு. மணல் கடத்தல்கார ஐஜி சுதாகரை தூக்குகிறா, இந்த வேலையே வேண்டாண்டா,
மண்ணள்ளி போட்டுட்டு டெல்லிக்கு போயிட்டார் ஆமா சுதாகர். சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த வேலையை இந்த தமிழ்நாட்டில் வேலையே பார்க்க முடியாதுடா. மணல் கடத்துறவன் ஐஜியை மாத்துக்கிறான்னா இது அரசுகளா? நீங்க நரேஷ் குப்தான்னு ஒரு உள்துறை செயலாளர், ரொம்ப நேர்மையான தேர்தல் ஆணையரா வேற தேர்தல் ஆணையர் வேற இருந்தாரு. ஆமா நீங்க அண்ணா நகர்ல ஓய்வு பெற்ற பிறகு கொஞ்சம் அம்மையார் ஜெயலலிதா ஆதரவாளர்னு கூட ஆமா 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 அவர் எல்லாருக்குமே ஆதரவாளர் தான். ஆட்டோக்காரனுக்கே ஆதரவாளர் தான். என்ன மிஞ்சுகிற உணவை எடுத்து கொண்டு வந்து எங்க வைப்பாரு? தெரு நாய்களுக்கு வைப்பார். பாவம் பட்டியே படுத்துக்கிறேன். எவ்வளவு மென்மையான மனிதன். இப்படி வைக்கிற பொழுது ஒரு ஆட்டோக்காரனுக்கு அவருக்கு சண்டை வந்துருச்சு. ஒரு ஆட்டோக்காரனுக்கு அவருக்கு சண்டை வந்துருச்சு. ஹோம் செக்ரட்டரி ஆட்டோக்காரன் அடிச்சு விட்டான் அவரை. உள்துறை செயலாளர் 1 லட்சம் போலீஸுக்கு அவரு தான் தலைவிதி எழுதுறவர். 1 லட்சம் போலீஸுக்கு 80,000 போலீஸு, ஐஜி, ஏடிஜிபி, டிஜிபி அவ்வளவு இருக்கும். உடனே ஆமா 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 போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அண்ணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. போய் ஏப்பா நான் ஒரு உள்துறை செயலாளர். ஐயா வணக்கம் சொல்லிட்டு பட்ட படம் நம்மளால தான் ஏதோ வந்திருக்கு 500 ரூபா தேரிச்சு. நீங்க ஒரு முறை இந்த காவல்துறை எப்படி இருக்குன்னு பாருங்க. எதுக்கு அடிச்சாங்க என்ன வர்ற இது ஒரு அதுக்கு ஒரு உபகதையை சொல்லிட்டு வர்றேன். ஒரு முறை ஒரு ஹிந்து ராமுக்கு வேண்டிய ஒரு வாகனம் ஓட்டிட்டு போனவரை வண்டியை நிறுத்தி செக் பண்ணுறாங்க. அப்போது பணம் கேட்குறாங்க. அவர் பணம் கொடுக்க முடியாதுங்கிற. நான் எதுக்கு பணம் கொடுக்கணும்? ஆர்சி புக் இருக்குது, லைசன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் எதுக்கு பணம் கொடுக்குறாங்க? இல்லை நீ கொடுத்தே ஆகணும். எது இருந்தாலும் நாங்கள் சொல்கிறபடி கொடுத்தாயே ஆகணும். காரை எடுத்து கொண்டு வச்சுட்டாங்க எங்கள் பீச் ஸ்டேஷனில். அவர் ஹிந்து ராமுக்கு பழக்கம். ஹிந்து ராமுக்கு அடிக்கிறாங்க. ஹிந்து ராமு இருங்க நான் வர்றேன். இப்போ நீங்கள் போலீஸ் வந்து நான் உடனே வருவேன்ல, நான் இருந்தால் நீங்கள் வருவீங்கல்ல. உடனே போயாச்சு. ஏட்டையா அந்த முன்னாடி துப்பாக்கி வச்சு 12 மணிக்கு செக்யூரிட்டி இருப்பார்ல அவர் ஏதோ மார்வாடி சேட்டு வந்துட்டான்னு போட்டுருக்கு. எங்கே சவுகார்பேட்டை சேட்டு ஆளுக்கு 500 உண்டு முடிவு பண்ணிவிட்டு என்ன வேணும் இந்த மாதிரி காரு காலையில் வா. யாருக்கு? ஹிந்து ராமுக்கு. மோடிக்கு அடித்தா உடனே லைனில் வந்துடுவார். ஹிந்து ராம யாருக்கு அடித்தா மோடியை கூப்பிட்டா மோடி அடுத்து 5ஆவது மிஸ்டர் காலை பார்த்துட்டு லைனில் வந்துடுவார். வா நான் காலையில் வா. காலையில் வர்றதா? இப்போ எதுக்கு காரை பிடிச்சி நிறுத்திருக்கீங்க? அதுக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது ஃபைனாக இருந்தால் ரசீதை கொடு. காலையில் கோர்ட்டில் கட்டிடுறான். போகையா 2 மார்வாடி ஆளுக்கு வந்துட்டான். எவ்வளோ வச்சுருக்க? யார் அந்த துப்பாக்கி பார்ட்டி? அப்போ திருப்பாதி கமிஷனர் திருப்பாதிக்கு அடிக்கிறாங்க. திருப்பாதி அந்த பேண்ட் டிஷர்ட்டில் அவரை பார்த்தீங்கன்னா மீசி இல்லாத மார்வாடி மாதிரி தான் இருப்பார். திருப்பாதி மைமா பார்ட்டி அவர் நேரம் அவர் வந்துட்டார். ஏகே திருப்பாதி. ஆமாம் ஏகே திருப்பாதி. அது துப்பாக்கி கொண்டு இருப்பார்ல எங்க பீச் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிள் நைட்டு 12 மணிக்கு அவரு தாங்க இருப்பாரு. அவர் தான் அங்க அந்த ஸ்டேஷனுக்கு அவரை இன்சார்ஜ். என்னையா 3 மறுபடியும் ஒண்ணா வந்திருக்கீங்க? அவர் கமிஷனரும் தெரியும். அவரு ஏங்க தெரியும்னா கமிஷனர் டிசிக்கு தெரியும், ஏசிக்கு தெரியும், ஜேசிக்கு தெரியும். ஏட்டையாவுக்கு எதுக்கு தெரியும்னா துப்பாக்கி வச்சு நேரம் பிடிச்சிட்டு இருக்கிறாள். என்னையா 3 மறுபடி எங்கேயா இன்ஸ்பெக்டர்? அவர் காலையில் வருவார். காலையில் வாங்க போங்க எல்லாம். கமிஷன் டிஷர்ட் போட்டிருக்காரு, ஜீன்ஸ் போட்டிருக்காரு. தெரியல. உடனே கூப்பிட்டாரு ஜேசியை. யோ என்னையா நான் ஸ்டேஷன் இருக்கேன், என்ன மார்வாடி ஏதாவது என்னையா எதுக்கே வந்தீங்க கேட்குறான். ஜேசி ஏசி டிசி பிசி வந்துருச்சு. வந்த உடனேயும் என்னையா ஹிந்து ராமுடைய ஃப்ரெண்டு அவரு வண்டியை பிடிச்சி வச்சுட்டு காசு கேட்குறீங்க. ஹிந்து ராம் வராரு, அவர்கிட்டையும் காசு கேட்குறீங்க, நான்கிட்டையும் காசு கேட்குறீங்க. என்னையா நடக்குது? ஐயா தெரியலையா, நம்ம ஏட்டையாவுக்கு தெரியலையா? இதுக்கு நடுவில் இந்த ஏட்டையாக்கள் எழுதுமா பண்ணுவாங்க. பிரிட்டிஷ்காரன் காலத்தில் நடந்தது. அப்படி துப்பாக்கி முடிச்சுட்டு நிற்கிற பொழுது எங்கே இந்த துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் எங்கே இருப்பாங்கன்னா, நீங்கள் காவல் நிலையம் தாலுக்கா ஆஃபீஸு காம்பவுண்டுக்குள்ளே தான் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் எது இருக்கும்? போலீஸ் பரடு இருக்கும். அதாவது துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு நிறைய ரெக்கார்டு ஆவணங்கள் இருக்கும். நம்ம டிஜிபி ஆஃபீஸில் நின்று எப்பவுமே பார்ப்போம். அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒரு உயர் அதிகாரி தூரமாக இருந்து பார்க்குறாரு. அந்த துப்பாக்கி பிடிச்ச ஏட்டையா புகை விட்டுட்டு இருக்கிறாரு. அட பாவி, புகை இங்கே விட்டான்னா ஆவணம் பூரா தீ பிடிச்சிருமே. உடனே அவசரமாக அவர் வண்டியை திருப்பி உள்ளே வர்றாரு. வந்து பார்க்கும்போது துப்பாக்கியோடு நிற்கிறார். போலீஸ் வண்டி வருதில்ல, அதனால வந்த அந்த உயர் அதிகாரி இந்த ஆள் இந்த பீடியோ சிகரெட்டோ எங்கே போடுறப்பான்னு தேடுறாரு. ஏன்னா அதோட தானே பிடிக்கணும்.
கண்டே பிடிக்க முடியல. ஆ, ஒரு படையே தேடுது டார்ச் லைட் வச்சு, ஆ. கண்டுபிடிக்க முடியல. அப்போ போய் கேட்குறாங்க, நீ சிகரெட் குடிச்சிட்டு இருந்தியே, அதை எங்களை பார்த்தோன்னே எங்கே தூக்கி எறிஞ்ச? ஆ 1 மணி நேரம் கழிச்சு அது பற்றிக்கும். ஆ எங்கேயாது? நான் பிடிக்கவே இல்லை. யோ நான் பார்த்தையா? நான் ஒன்லி துப்பாக்கி தான் முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டாரு. இல்லை நீங்கள், நான் பார்த்தேன் தீப்பெட்டியை உரைச்சி ம். சிகரெட் குடிச்சதை பார்த்தேன். ஆ, இல்லை யாரா பிடிக்கவே இல்லை. எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு, ஆ. எங்கேயுமே இல்லை, எவிடன்ஸே இல்ல. எவிடன்ஸ் இல்லை. ஆ. அப்போ எங்க தான் போட்டாரு அவரு? உனக்கு நான் ப்ரொமோஷன் கொடுக்குறேன்யா, ஆ. இந்த டாக்டிக்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுயா. ஆ. கேட்டோடனே சொன்னாராம், துப்பாக்கி குழாய்க்குள்ள போட்டையா. எப்படி கண்டுபிடிப்பீங்க? துப்பாக்கி குழாய்க்குள்ள போட்டு அது மேலே புகை போயிட்டு இருக்கு. இதுதான் காவலர்கள். அப்போ நரேஷ் குப்தாவை ஆட்டோக்காரன் அடிச்சு விட்டான். ஆ. அடிச்ச உடனே அவர் ஹோம் செக்ரட்டரி ஆட்டோல போனாரா இல்ல ஆட்டோல போல கார்ல இருந்து போனவரு? நடந்து போயிருக்காரு, ஒரு ஏரியா கிராஸ் பண்ணியிருக்காரு, ஓகே, வாக்கிங் எது போயிருக்காரு? வாக்கிங்ல கிராஸ் பண்ணியிருக்காரு. ஆட்டோக்காரன் தான் வளைஞ்சு நெளிஞ்சு சைக்கிள் கேப்ல ஆட்டோ விடுவானே, சரி விட்ட உடனேயா இப்படி இப்படி வர்றையே உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டிருக்கேன். சரி. இப்படி வர்றையே ஆ. பப்ளிக்கையும் ஏற்றிடுவேன், நீயும் உன் பின்னாடி ஆட்டோல உட்காந்துருக்கணும் கவுந்துருவான். ஆமா. இப்படி பண்றைய உனக்கு அறிவு இருக்கு? வேற ஒண்ணுமே கேட்கல. ம். கேட்ட உடனேயும் எனக்கு அறிவு இருக்கா பையா, பானிபூரி சேட்டு மாதிரி இருந்துட்டு எனக்கு அறிவு இருக்கேனா அடிச்சே விட்டான். உடனே அவர் ஒன்றும் இல்லை, அப்படியே ஏறி போய் அங்கே போய் இறங்குறாரு. எங்க ஆ. அண்ணாநகர் அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷனில். ஆ. ஏன்னா ஹோம் செக்ரட்டரி ஐயா வணக்கம் வாங்க, என்ன ஒரு ஆட்டோக்காரன் அடிச்சு விட்டா இதான் நம்பர். ஆ. 1/2 மணி நேரத்தில் ஆட்டோ பிடிச்சி கொத்தோட தூக்கிட்டு வந்தாச்சு ஸ்டேஷனுக்கு. தூக்கிட்டு வந்தோடனே இவரை அடிச்சியா? ஆமாம் அந்த சேட்டை லொல்லு பேசினாரு அடிச்சு சேட்டா. சேட்டு ஏண்டா இவர் தாண்டா ஹோம் 1 செக்ரட்டரி. லட்சம் போலீஸ்காரனுக்கு இவர் தாண்டா 8. உள்துறை செயலாளர். ம். இவ்வளோ பெரிய அதிகாரின்னு தெரியலையா எனக்கு? மன்னிப்பு கேளு ஐயா, மன்னிச்சுங்க. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஏன்டா என்னை பார்த்த பாவமாக தெரியல, நான் உன்னை என்ன கேட்டேன்? பார்த்து போ, பப்ளிக்கை ஏற்றிடாத இருந்தாலும் சொன்னேன், என்ன அடிச்சு விட்டியா? அப்போது காவல்துறையை பொறுத்தவரை அனைத்து அதிகாரங்களும் அரசியல்வாதி எடுத்துக்கிறான். ம். அப்போது காவல்துறை எதையுமே செய்ய முடியல. ம். என்ன காரணம்னா 2000 குற்றவாளிகள் இருக்கிறார்கள், A+ குற்றவாளிகள்னா இந்த A+ குற்றவாளிகள் அத்தனை பேரும் காவல்துறையோடு நெருங்கிய தொடர்பில் உள்ளவன். ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா? ஃப்ரெண்ட் ஆயிட்டான். ஆ. என்ன? இல்ல அவன்லாம் நொட்டோரியஸ்னு இவங்களுக்கு தெரியும். ஆமாம். ஓ இவன் தான் தூக்கியிருப்பான், இவன் தான் அதை எடுத்திருப்பான், இவன் தான் அந்த மர்டர் பண்ணியிருப்பான், இவன் தான் அங்கே போவான், இவன் தான் செயினை இப்படி திருடுறவன் இப்படின்றதெல்லாம் தெரியும் போலீஸுக்கு. நுணுக்கம் நம்ம அந்த படங்கள்லாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ரியல் லைஃப்லயும் அப்படிதானா? அந்த மாதிரி தானா? அப்போ இல்ல நான் கேட்கறது ரியல் உண்மைதான் லைஃப்ல. உண்மைதான். சரி, அவங்களோட நட்பாயிடுறாங்க. என்ன காரணம்னா ஆ. காவல்துறைக்கு வருமானம் மிக மிக குறைவு. 40,000 50,000 ம். 60,000 அதிகபட்சம் 1 லட்சம் ரூபா தான் சம்பளம். பெரிய அதிகாரிக்கே. ஆ. 1 லட்சம் ரூபாயை வச்சு நீங்கள் குழந்தைய படிக்க வைக்கணும், மெடிக்கலுக்கு படிக்க வைக்கணும், இன்ஜினியருக்கு படிக்க வைக்கணும். நீங்கள் சர்வைவலுக்கு முக்கால்வாசி காசு போயிடும். ம். ஒரு 50,000 60,000 போயிடும். ம். காலேஜ் அட்மிஷனுக்கு எவ்வளவு? ம். குறைஞ்சது ஒரு 10 லட்சம் ரூபா இல்லாமல் ஒரு நல்ல படிப்புக்கு கல்வி கொள்ளையர்கள்ட்ட சேர்க்கவே முடியாது. ம். ஒரு 2-3 குழந்தை இருந்தால் பல லட்சம் வேணும். ம். திருமணம் பண்ணி கொடுக்கணும், நகை எடுக்கணும், ஒரு காரு வாங்கணும். இதுக்கு என்ன யார்கிட்ட போய் காசு வாங்குவீங்க? ம். குற்றவாளி எடுத்தால் காசு வாங்கணும். சரி. குற்றவாளி எடுத்தால் ம். குற்றவாளி எதுக்கு காசு கொடுப்பான்? தப்பு பண்றது. இல்ல சட்டம் ஒழுங்கு கெட்டு போறதுக்கு காரணமே இதுதான். இதுதான் இதுதான் காரணம். நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு நம்ம ஊர் சம்பளம் மாதிரி 5 மடங்கு. 5 மடங்கு. கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், வீடு இலவசம், எல்லாம் இலவசமாக கொடுத்துட்றான். அப்புறம் லஞ்சம் வாங்க வேண்டிய தேவையே இல்லை. இங்கே அரசியல்வாதி என்ன பண்ணுறான்னா, எம்எல்ஏ, வட்ட செயலாளர், பகுதி செயலாளர் அத்தனை பேரும் முதல்ல ஒரு காவல் நிலையத்தை கட்டுக்குள் கொடுத்தாங்க. ஓ, காவல் நிலையத்தை கட்டுக்குள்ள கொடுத்தாங்க. ஓ, அவங்க கண்ட்ரோல். போலீஸ் தலைமை அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரோ, எஸ்ஐயோ, எஸ்பியோ, டிஎஸ்பியோ அவங்க தான் வந்து கண்ட்ரோலா இருக்கணும். அவங்க தான் அந்த கண்ட்ரோல் போலீஸுக்கு. ஆனா கட்சிக்காரங்க வந்துடுறாங்க. எஸ்பி வந்து அந்த மாவட்ட மந்திரியை மீறி எதுவும் செய்ய முடியாது. எதுவுமே செய்ய முடியாது. அந்த வட்ட செயலாளரை மீறி அந்த இன்ஸ்பெக்டர் செய்யவே முடியாது. வட்ட செயலாளர் மீறி எதுவுமே செய்ய முடியாது. காரணம், அதை மீறி செஞ்சால் தண்ணி இல்லா காட்டுக்கு போயிடுவார். ரெண்டாவது அவர் அங்கே கொஞ்சம் குழந்தை ஊட்டி படிக்கும்,
வேலைக்கு போவாங்க, ம். வீடு இருக்கும். அரசியல்வாதியை பகைச்சிட்டா அப்படியே போய் அமைச்சர்கிட்ட போட்டு கொடுப்போம், அமைச்சர் அப்படியே தூக்கி தனியாக காட்டுக்கு மாற்றுவார். ம். நீங்கள் ஒரு இல்ல பிரபலமான சார், இதெல்லாம் கடந்த காலங்கள்ல சார். இன்னஸ்ட் நான் வந்து பழைய கதையை சொல்ல சார், ஆ. நவ் இப்போ நடக்கிற கதையை சொல்றேன். இப்ப திமுக ஆட்சியில ஆமா இதாங்க. ஆமா ஆமா நீங்க இல்ல சார், நான் என்ன சொல்றேன், ஆ. குற்ற சம்பவங்கள் நிறைய நடக்குதுல்ல. ஆமா. திருச்சியில சிஎம் வந்திருக்காரு, ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்திருக்காரு, அங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும்? ம். திருச்சியே அலர்ட் ஆயிருக்கும். ஆமா, திருச்சி ஒட்டுமொத்த போலீஸும் அங்கதான் இருக்கும் ம். சுத்திக்கிட்டு. ம். ஆனாலும் மர்டர் பண்றான், அதுவும் போலீஸ் காம்பவுண்டுக்குள்ளாரே போய் மர்டர் பண்றான். அவனுக்கு எங்க இருந்து அந்த தைரியம் வருது? காவல்துறை தன்னை ஒன்றும் செய்யாது. ஜெயிலுக்கு போனால் 90 சட்டம் நீங்கள் எப்படி இருக்குன்னா, ம். எவ்வளோ பெரிய குற்றம் நடந்தாலும் 90 நாளுக்குள்ள சார்ஜீட் போடலின்னா அவன் வெளியே விட்டுறணும். அவன் ம். குற்றவாளி என்று நிரூபிக்கக்கூடிய வேலை அந்த கன்சர்ன் காவல்துறை ஆய்வாளருக்கு உண்டு. சரி. அந்த ஆய்வாளர் ம். எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணதோட அந்த அந்த கதையவே அந்த ஃபைலையே முடிச்சிருவார். ம். அது திருப்பி பார்க்கவே மாட்டார். ம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டேஷன்ல தான் நிலைமைங்க. ஓ. அப்போ நீங்க ஒரு 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 தப்பு அரசு பண்றவனுக்கு பயம் இல்லாம பயமே போகுது. இல்லாம போச்சு. பயம் இல்ல. நீங்க அவனை குற்றவாளின்னு நீங்க நிரூபிக்க வேண்டிய அதிகாரி யாரு? காவல்துறை ஆய்வாளர் தான். அவர் என்ன பண்ணுவார்? ரிட்டையர்ட் ஆகிற கண்டிஷன் இருக்கிற ஒரு ஏட்டையாவை கோர்ட் ஏட்டையாவா ஆக்கிடுவார். ஆ. கோர்ட் ஏட்டையா ஃபைலை தூக்கி அவர் ஃபைலை தூக்கிட்டு போவார். அவனுக்கு வாய்தாக்கு வருவான். இந்த கோர்ட் ஏட்டையா சாட்சிகளை ம். நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி இவன் குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கு தேவையான அரசு தரப்பு வழக்கறிஞர்கிட்ட இதை சொல்லணும். ம். அரசு தரப்பு வழக்கறிஞர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆளுங்கட்சிக்கு முதல்ல இளைஞரணி செயலாளராக இருப்பார். அவர் அரசு வழக்கறிஞராக இருப்பார். ஏப்பா நம்ம கட்சிக்கார பார்த்துக்க. ம். யார்கிட்ட மாவட்ட செயலாளர் யார்கிட்ட கொடுத்து யார்கிட்ட சொல்லுவார்? ம். பப்ளிக் பிபிட்ட சொல்லிடுவாங்க. சொல்லிடுவார். என்ன சொல்லுவார்? ம். நம்ம கட்சிக்காரன் பார்த்துக்க. பாத்துக்க. நீங்கள் கட்சிக்காரனை மீறி அரசு பிபி யாரும் வரவே முடியாது. ஆ. யாரும் வரவே முடியாது. அப்போ இது எப்படி இங்கே சட்ட ஒழுங்கு யார் காப்பாற்றுவா? ம். சட்ட ஒழுங்கு எப்படி காப்பாற்றப்படும்? நீங்கள் ஒவ்வொரு குற்றவாளி மேலேயும் 15 வழக்கு நிலுவையில் இருக்குன்னா, ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே அவன் தண்டிக்கப்பட்டு அவனுக்கு இந்த சிறையில் ஒரு 10 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும். ஆனால் 15 வழக்கு 15 வழக்கு எல்லா குற்றவாளிகளுக்கும். அப்போ யார் குற்றவாளி? காவல்துறை ஆய்வாளர்களும், காவல்துறை உதவி ஆணையாளரும், காவல்துறை டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிசி, ரூரலில் எஸ்பி, இவர்கள் தான் குற்றவாளி. அதாவது கூலிப்படை திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கையில் இருக்குது சார். ம். எவனை கையை காலை வெட்டுறமோ காசை கொடுத்தீங்கன்னா போட்டோ காமிச்சு வெட்டி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். ம். மூஞ்சியை சிதைச்சி வெட்டுறான் சார். இதெல்லாம் இப்போ பத்திரிகையில் செய்தியே வரல. இப்போ காவல்துறை எதை வாந்தி எடுக்குதோ அதுதான் தின வாந்தி. காவல்துறை எதை மலங்கழிக்குதோ அதுதான் தின மலம். ஏன் அப்படி வார்த்தை கொஞ்சம் இதா வேண்டாம்? என்ன வெட்டிங்களா போடுங்க சார். ஆ. வார்த்தையை போய் கிழிக்கிறாங்க வார்த்தை. அப்படித்தான் நடக்குது. காவல் முதல்ல இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டு ஸ்பாட்டில் போய் எடுப்பான். போலீஸுக்கு புரோக்கனாக இருக்கிறவங்க தான் எனக்கு தெரிஞ்ச தலைமை நிருபர். பல பத்திரிகையில் பேர் சொல்லட்டுமா? வேண்டாம். போடுவீங்களா? வேண்டாம். அப்புறம் ம். எப்படி குற்றம் ஒழியும்? குற்றம் எப்படி ஒழியும்? எனக்கு தெரிஞ்ச பல பத்திரிகை நிருபர்கள் 10 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாயை ஒரு கமிஷனர் இருக்கார். கமிஷனர்கிட்ட பேர் வேண்டாம், ஒரு முன்னணி தினசரி பத்திரிகை, இன்னொரு முன்னணி தினசரி பத்திரிகை, 2 நிருபர்களும் போகிறாங்க கமிஷனர்கிட்ட. சார் ஒரு ரியல் எஸ்டேட் மேட்ரு சார், பெரிய மேட்ரு, கொஞ்சம் பார்த்து முடிச்சு கொடுங்க. உடனே பெல் அடிக்கிறார். அது அவரே ரியல் எஸ்டேட் கமிஷனர் தான். கோயம்புத்தூர் இருந்தார், சென்னையில் இருந்தார். அவர் பேர் ரியல் எஸ்டேட் கமிஷனர். 20,000 கோடி சொத்து வச்சுருக்கார். போலீஸ் எங்கே? நானே பார்த்துருக்கேன். எல்லா ரியல் எஸ்டேட் புரோக்கர்களும் நேராக 6வது மாடிக்கு போயிடுவான். 6வது மாடியில் தான் கமிஷனர் ஆஃபீஸ். அங்கே பார்த்தீங்கன்னா காதில் மேலே கீழே இடுப்பில் அங்கே எல்லாம் தங்க செயினாக போட்டவன் தான் கதர் வெட்டி போட்டு உட்காந்துருப்பான் கமிஷன் ஆஃபீஸில். இது ஐபிக்கு தெரியும். ஐபி இன்டெலிஜென்ட் பியூரோ, சென்ட்ரல் பிரைம் மினிஸ்டருக்கு நோட் அனுப்புகிற ஐபிக்கு தெரியும். இங்கே ஆளுங்க அப்போ அண்டைய ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு நபர் பேர் சொல்லட்டுமா? போடுவீங்களா? வேண்டாம். அப்போ அவர் தான் ஆளினாள். இந்த குழுக்கள்லாம் சேர்ந்து கோயம்புத்தூரில் சிறைக்குள்ளேயே ஒரு கொலை பண்ணியிருக்கு. கமிஷனர் அன்றைய கோவையை சேர்ந்த ஒரு பெரிய மந்திரி, முன்னாள் மந்திரி, 2 பேரும் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, ஒரு 10,000 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி, பெரிய
பல்கலைக்கழகம் கல்லூரி வளாகம். அவன் ஒரு மர்டர் கேஸில் காதல் மர்டர் கேஸில் ஜெயிலில் இருக்கான். ஜெயிலே செத்து போயிட்டான் அவன். அந்த மர்டர் இந்த மந்திரியும் அந்த போலீஸ் கமிஷனர் 2 பேரும் சேர்ந்து செய்தது. அந்த இறந்து போனவனுடைய காதலி இப்போ மனைவி திருமணம் பண்ணிட்டா, ரெஜிஸ்டர் பண்ணி இந்த சொத்து பூரா அப்படியே வந்ததுக்கு இந்த மந்திரியும் இந்த காவல்துறை கமிஷனர் தான் காரணம். அந்த பெண் மலர்விழின்னு பேர். கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு விமானத்தில் வருகிற பொழுது போலீஸ் கமிஷனர் பக்கத்து சீட்டு. போலீஸ் கமிஷனருடைய தோளில் சாய்ந்து கொண்டு வருவதை ஒருத்த படம் பிடிக்கிறான் செல்ஃபோனில். அவன் சென்னை இறங்கினோனையுமே கைது செய்யப்படுகிறான். இப்படி அப்போது குற்றவாளிகளே காவல்துறை அதிகாரிகள் தான், உயர் அதிகாரிகள் தான். இதை இப்போ யார் நடவடிக்கை எடுப்பா? குற்றவாளி எப்படி திருந்துவான்? நெம்மேலின்னு ஈஸியாக ஒரு ஏரியா நெம்மேலி, பெரிய நெம்மேலி. பிரதீப் யாதவ் இப்போ சிஎம் ஆஃபீஸில் இருக்கார். அவர் அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஐஜி. அவரும் ஒரு உயர் காவல்துறை அதிகாரி, ரியல் எஸ்டேட் அதிகாரி, நார்த் இந்தியன் அதிகாரி. அப்போ அவர் 500 காரில் போய் பிஜேபியில் சேர்ந்துட்டார். அந்த அதிகாரி சேர்ந்து அந்த ஒரு பெரிய நெம்மேலி கிராமத்தில் இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ணி பட்டா போடுறாங்க. பல ஆயிரம் கோடிக்கு சொந்தமானது. ஊரே கிளம்பி வருது எங்கே சிஎம் ஆஃபீஸுக்கு. ஒரு காவல்துறை உயர் அதிகாரி எவ்வளவு சட்டத்தை மீறான்னு பாருங்க. எப்படி சார் இந்த வேலையெல்லாம் யாரை வச்சு பண்ண வைக்கிறாங்க? ரவுடிகளை வச்சு பண்ண வைக்கிறாங்க. இல்லை சார், நான் லா அண்ட் ஆர்டர் பற்றி உங்ககிட்ட கேட்டேன். இது லா அண்ட் ஆர்டர் தான், இதுவும் சட்டம் ஒழுங்கு தான். சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியவர்களை சட்டத்தை மதிப்பதில்லை யாரு? உயர் போலீஸ் அதிகாரியே. அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. வேற இந்த உயர் போலீஸ் இல்ல சிஎம் பார்க்கணும்ல, போலீஸ் துறை அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இல்ல அவரு உள்துறை செயலாளர், புரோட்டோகால் செக்ரட்டரி, உள்துறை பார்க்கக்கூடிய முதலமைச்சருடைய செயலாளர், கீழ்நிலை அதிகாரிகள். இந்த அதிகாரிகள் பூரா யார் கட்டுப்பாட்டுக்கு போயிடறாங்க தெரியுங்களா? மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். தூத்துக்குடி எடுத்தால் கீதா ஜீவன் தான் அங்கே எஸ்பி. நீங்கள் கட்சிக்காரனையோ கட்சிக்காரனுக்கு வேண்டியவர்களையோ அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களையோ கை வச்சிங்கன்னா அடுத்த ஃபோன் யார் ஃபோன் போகும்? மினிஸ்டர் ஃபோன் போகும். ஏங்க கட்சிக்காரனை பிடிக்கிறீங்க? இல்லை அது பார்த்து அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க பார்ப்போம். அப்போது நீங்கள் ஒன்றும் வேண்டாம் சார். ஆளுங்கட்சி இது புகார் கொடுத்த எந்த ஸ்டேஷன்லேயே புகார் எடுத்துருவாங்களா? யார் மேலேயா கம்ப்ளைண்ட்டு? இங்கே அவர் மேலே ஆளுங்க தூக்கி போடாமல் போடும். ஆளுங்கட்சினா கம்ப்ளைண்ட் இல்லை, ஹைகோர்ட்டுக்கு போகணும். ஹைகோர்ட்டில் பல லட்சம் புகார் எஃப்ஐஆர் போட சொல்லி டைரக்ஷன் கேட்டு உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 35 நீதிபதிகளுக்கு இதே வேலை தான் சார். என்ன வேலை? எஃப்ஐஆர் போட மாட்டேங்க, டைரக்ஷன் கொடுங்கய்யா. போலீஸுக்காரர் செய்ய வேண்டிய வேலையை உயர்நீதிமன்ற நீதிபதி செய்ய வேண்டிய வேலை இருக்குது. நீங்கள் 10,000 ரூபாய் கம்மி எந்த இன்ஸ்பெக்டர் கேஸை விசாரிக்கிறதே இல்லை. 10,000 ரூபாய் கம்மி. நான் பகிரங்கமாக சொல்கிறேன், என் மீது 100 வழக்கு போடுங்க. பகிரங்கமாக சொல்கிறேன். கஞ்சா விற்கிறவனை பிடிச்சி கொண்டு ஸ்டேஷனில் கொடுத்தீங்கன்னா பிடிச்சி கொடுத்த மேலே கேஸ் போடுறாங்க. ஏன் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை நீயா செய்கிற? ஏன்னா கஞ்சா விற்கிறவன் ஸ்டேஷன் சொல்லிட்டு தான் கஞ்சா விற்கிறான். சாராய் விற்கிறவன், டாஸ்மார்க் விற்கிறவன், எல்லா டாஸ்மார்க்கும் 24 மணி நேரம் சரக்கு கிடைக்குது. எடுத்துகிட்டு வரீங்களா? கேமரா செக் பண்ணுவோம். நீதிமன்றம் என்ன சொல்லுது? காலையில் 12 மணிக்கு தோறா, ராத்திரி 10 மணிக்கு பூட்டிடணும். எல்லா 5250 டாஸ்மார்க்கும் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் செட்டிங்ஸில் 24 மணி நேரம் சரக்கு விற்கிது. அப்போ ஆளுங்கட்சிக்கு தெரியாதா? எதிர்கட்சிக்கு தெரியாதா? முதலமைச்சர் தெரியாதா? மாவட்ட மந்திரிக்கு தெரியாதா? அங்கே எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஒருத்தருப்பார், எஸ்பி சிஐடின்னு ஒருத்தருப்பார், எல்லாருக்கும் தெரியும். அப்போது ஆளுங்கட்சி செய்தால் அது சட்டத்துக்கு உட்பட்டு, வேறவனா செஞ்சால் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு, குற்றம். இதுதான் சார். அப்போது அண்ணா சிஎம் பதவி ஏற்றுட்டார். ஏற்ற பிறகு கருணாநிதி வார காலம் பதவி ஏற்கவே இல்லை. அமைச்சரா என்ன இப்போ சண்டை தெரியுமா? உள்துறை கொடுன்னு கேட்குறாரு. உள்துறை யாருக்கு? அவ்வளவு காதல் திமுகவுக்கு, கருணாநிதிக்கு உள்துறை மீது. அப்போ அண்ணா சொல்றாரு, இல்லை நீ எதிர்கட்சியை பழிவாங்கக்கூடாது, இதை தவறாக இப்போ பயன்படுத்தக்கூடாது, உனக்கு வேண்டாம், உனக்கு நான் பிடபிள்யூ தர்றேன். இல்லை பிடபிள்யூ கூட எனக்கு உள்துறை கூட, நான் பதவியே ஏற்க மாட்டேன். யாரு? கருணாநிதி. அண்ணாவும் சி சுப்பிரமணியும் பக்கத்து அறை எங்கே இந்த கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில்
ஏன்னா முதலமைச்சராக இருக்கும்போது அவர் எம்பியாக இருந்து கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் தான் தங்கியிருந்தார். யார்? அண்ணாதுரை. அண்ணாதுரை. அப்போ சி சுப்பிரமணியம் இந்தியாவினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய நீங்கள் நிதியமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம் யார்? நம்ம சிஎஸ் அவர் சிதம்பரத்தை கொண்டு போய் டெல்லியை காண்பித்தவரே சிஎஸ் தான். சிதம்பரத்தை டெல்லியை காமிச்சதே அவர் தான். அப்போது சி சொல்கிறாரு, ஆட்சி இப்போ தான் உட்கார்ந்துருக்கீங்க, குழப்பத்தில் ஆட்சி கவுந்தர போகுது, அவனை கன்வின்ஸ் பண்ணி உள்துறை கொடுத்துடாத, பிடபிள்யூ கொடுத்துரு. இப்படி கருணாநிதியால் ஒரு வார காலம் போராடி பெற முடியாத துறை அது காவல்துறை. காவல்துறை, உள்துறை. உள்துறை ரெண்டு ஒன்று தான். உள்துறை காவல்துறை. காவல்துறைக்குன்னு ஒரு மந்திரி ஒன்று போடலாம்ல தனியா? அது முதலமைச்சர் தான் வச்சிருப்பாங்க. அதான் ஏன் அது? ஏன்னா முதலமைச்சரை விட அவருக்கு அதிகாரம் வந்துடும். முதலமைச்சரை விட அந்த காவல்துறை மந்திரி, போலீஸ் மந்திரி. ஆனா கக்கன் உள்துறையில் இருந்து. ஆமா, கக்கன் கக்கனுக்கு பிறகு யாருமே இல்ல. கிடையாது. காமராஜர் யாரை நம்பினாரு? கக்கனை நம்பினாரு. எந்த தப்பு நடக்கும். அதாவது கண்ணீர். இன்னைக்கு அந்த கக்கனுடைய பேச்சு இன்னைக்கு டிசியா இருக்காங்க, ராஜேஸ்வரி. அவங்க அந்த குடும்பம் நீங்க எவ்வளவு நீங்க ஐஜி அருள் ஒரு பதிவு பண்றாரு. இவர் உள்துறை அவருக்கு வந்த பிறகு பதவியேற்று ஆளுநர் மாளிகையில் பதவியேற்று கொண்ட பிறகு போய் செல்ட் அடிக்கிறார். யாரு? அருள். அன்னைக்கு வந்து ஐஜி தான் பெரிய பதவி. கக்கன் செல்ட் அடிச்சாரா, இங்க கிழிஞ்சிருந்த கக்கனுடைய சட்டை பதிவு பண்றாரு. அப்போ பிடபிள்யூ அமைச்சராக வந்திருக்காரு கக்கன். கக்கனுடைய மகளுடைய கணவர் இந்த ராஜேஸ்வரியுடைய அப்பா, மாமா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு இதில் பிடபிள்யூவில். அந்த இன்ஜினியர் கூப்பிட்டாரான். என் மருமகன் சொல்லி ஒரு ஆளை பின்னுக்கு தள்ளி இவரை முன்னுக்கு தள்ளி பதவியை போட்டேனார். இல்லையா உங்கள் மருமகனே தெரியாது, சீனியாரிட்டி படுதாயா போட்டேன். யார் சொல்றது? அந்த இன்ஜினியர். இல்ல நீ தவறுதலா என்னுடைய மருமகன் ரத்து பண்ணியான் இருக்காரு. ரத்து பண்ணிட்டாங்க. ரத்து பண்ணிய பிறகு இந்த ராஜேஸ்வரியுடைய அப்பா அம்மா எல்லாம் இந்த நாட்டை விட்டே கிளம்பி போயிட்டாங்க. எங்க? அந்தமான் போயிட்டாங்க. அந்த பொண்ணு படிச்சு கிடிச்சு அந்த அம்மா எல்லாமே எங்க? அந்தமான்ல தான். இப்படி இருந்திருக்காங்க தியாகிகள் பாருங்க. கக்கன் அவரு தான் கடைசி உள்துறை அமைச்சர். அப்போ கக்கன் இருந்த காலத்தோடு நீங்க சொல்லுகிற கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு திமுக வந்த பிறகு காவல்துறையை அண்ணா மறைவு 69 கருணாநிதி முதலமைச்சர் ஆயிட்டார். ஆன பிறகு பொதுக்கூட்டம் நடத்துகிற பொழுது பொதுக்கூட்டத்துக்கு ஆள் இல்லைன்னா கூப்பிட்டு சொல்லுவாராம், பெட்டாலியன்லேருந்து ஆளை உட்கார வை, எல்லாம் லுங்கி வேட்டியோட வந்து ஒரு 500 பேர் உட்காந்துருவோம், ஜேடு கூட்டம் இருக்கும். இப்படி காவல்துறையை ஏவல் துறையாக்கியது துறை திமுக தான். அதை விட இன்னொரு பெரிய உங்களுக்கு எல்லாத்தையும் திமுக மேல பழி போடுறதுன்றது ஒரு வழக்கமாகி போச்சு. ஆமாம். திமுக வந்து புத்தருக்கு பதிலாக இங்கே இருக்க அத்தனை பேருமே புத்தர், இயேசு. அதனால இவர்கள் மீது பழி போட்டா என் நாக்கு அழுகி போகும் சார். புத்தர் மீது, இயேசு மீது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பழி போடவே கூடாது சார். நீங்கள் தான் சார் முக்கியமான ஆள். நீங்கள் பழியை என் மேலே போட்டிருக்கு சார். தத்துவங்களின் தலைவன் காரல் மார்க்ஸ், தவறுகளின் தலைவன். இந்த நாசமா நாடு போனதுக்கு காரணமே கருணாநிதி. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதெல்லாம் மக்கள் பார்த்துக்குவாங்க சார், நீங்கள் நானும் பார்க்க வேண்டாம் சார். எஸ்பிக்கு ஒரு கீழே ஒரு டிஎஸ்பி இருப்பார். அவரு தான் அந்த மாவட்டத்தையே கண்காணிப்பார். எஸ்பி ஏதாவதுனா டிஎஸ்பி கேட்டு தான் ஆர்டர் போடுவார். டிஎஸ்பி கேட்டு தான். கலெக்டருக்கு கீழே யார் இருப்பா? டிஆர்ஓ தான் இருப்பார். டிஆர்ஓ தான் இருப்பார். அவருக்கு கீழே ஆர்டிஓ இருப்பார். அவருக்கு கீழே தாசில்தார் இருப்பார். இங்கே தாசில்தாரை கொண்டு போய் எங்கே உட்கார வைக்கிறீங்க? கலெக்டர்கிட்ட உட்கார வைக்கிறீங்க. ஆர்டிஓவை தாண்டி, டிஆர்ஓவை தாண்டி தாசில்தார் எங்கூடி உட்கார வைக்கிறீங்க? கலெக்டர்கிட்ட. அதே போல தான் இப்போ எஸ்பி இன்ஸ்பெக்டர். யாரு? எஸ்பி இன்ஸ்பெக்டர். அப்போ டிஎஸ்பிக்கு வேலையே எல்லாம் போச்சு. கருணாநிதி ஜாங்கிட்டு என்ன பண்ணாங்க? எஸ்பியா வருகிறவர் லால் டங்கான்னு ஒருத்தர் வருவார். எங்கிருந்து? அஸ்ஸாம்லேருந்து வருவார். லால் டங்காவுக்கு டி நகர் எங்கே இருக்கு, மாம்பழம் எங்கே இருக்கு, நார்த் இந்தியன் கார்டு ஒண்ணுமே தெரியாது. அப்போ லால் டங்கா யாரை கூப்பிட்டு கேட்பாரு? அங்க இருக்கிற லோக்கல் இன்ஸ்பெக்டரா? இன்ஸ்பெக்டர் இல்ல, டிஎஸ்பி கூப்பிட்டு கேட்பார். டிஎஸ்பி ஏட்டையாவை வேலைக்கு சேர்ந்துருப்பார். ஏட்டையாவா இருந்து எஸ்ஐ ஆகி
இன்ஸ்பெக்டர் ஆகி டிஎஸ்பி டிஎஸ்பியை உட்காந்துருப்பார். பழுத்த பழம். அத்தனை ரவுடியிலையும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார். ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார். எல்லா ரவுடியும் பேரை சொல்லுவார். அத்தனை பேரையும் முட்டி அடிச்சிருப்பார். அப்போது அவர் தான் ஐயா இது வேண்டாயா, இது தப்பு, இதுதான் சரி, இதுதான் லாண்ட் ஆர்டரு, இவன் களவாணி பைய, இவன் நல்ல பைய, இந்த ஜாதி கலவரம், இங்கே இந்த ஜாதி பெரிய ஜாதி எல்லாம் அத்துப்படியில் யார் வச்சுருப்பா? டிஎஸ்பி. ஆனால் எந்த அரசியல்வாதி சொன்னாலும் கேட்க மாட்டார். இல்லைங்க மக்கள் பாதிக்கப்படுவான். நீங்கள் உங்களுக்கு அமைச்சராக நீங்கள் எத்தனை வருஷம் இருப்பீங்க? எம்எல்ஏ எத்தனை வருஷம் இருப்பீங்க? 5 வருஷம் தான். நான் இதில் 45 வருஷம் இருந்திருக்கேன். நீங்கள் சொல்கிறது தப்புயா, ஜாதி கலவரம் வந்துடும், இதெல்லாம் யார் நான் உத்தரவு போட முடியாதியா? டிஎஸ்பி சொல்லுவார். கருணாநிதி ஜாங்கிட்டு பார்த்தாங்க, தூக்கியா அந்த டிஎஸ்பிக்கில் டிஎஸ்பியை தூக்கிட்டு இப்போ எஸ்பிக்கு யார் ஆலோசகர்? இன்ஸ்பெக்டர். அது பேர் எஸ்பி இன்ஸ்பெக்டர். காவல்துறை நாசமாக போகாமல் என்ன பண்ணும்? எஸ்பி இன்ஸ்பெக்டருக்கு யார் போய் சல்ட் அடிக்கணும்? எஸ்பி கீழே டிஎஸ்பி இருப்பாங்கல்ல, ஏசிகள் இருப்பாங்கல்ல, அவங்க போய் யாரும் சல்ட் அடிக்கணும்? இன்ஸ்பெக்டர். அப்போது இன்ஸ்பெக்டர் எதை சொன்னாலும் செய்வார். அரசியல்வாதி சொன்னது பூரா செய்வார். எஸ்பிக்கு தப்பு கள்ளக்குறிச்சியில் அந்த எஸ்பி வந்தார்ல, கள்ளக்குறிச்சி எங்கே இருக்குன்னு தெரியாது, எஸ்பி ஆஃபீஸில் இருப்பார். எஸ்பி இன்ஸ்பெக்டர் சாராய மாமூல், கஞ்சா மாமூல், அது ஒரு 5 மாவட்டம் கவர் ஆகும். திருவண்ணாமலை, விழுப்புரம், திண்டிவனம், பாண்டிச்சேரி வரை கவர் ஆகும். அங்கே எப்பவுமே பாருங்கள் நார்த் இந்தியன் அதிகாரி தான் திமுக போடும். ஏன்? அவர் அங்கேயே உட்காந்துட்டு கேட்காமே 50 லட்ச ரூபா கிடைக்கும். எஸ்பிக்கு கேட்காமே 50 லட்ச ரூபா, கலெக்டருக்கு கேட்காமே 1 கோடி ரூபாய் கிடைக்கும் மாமூல். அப்போது எஸ்பி இன்ஸ்பெக்டர் சொல்லுகிற கதை தான் அங்கே சாராயத்தை காட்சி வித்தவர ஆளுங்கட்சி எம்எல்ஏ தான். போலீஸ் ஸ்டேஷன் பின்னால் தான் சாராயம் வித்தது. கள்ளக்குறிச்சியில் கண்ணுக்குட்டின்னு ஒருத்தர், கண்ணுக்குட்டி, நாய், ஜெயில் பெயில், ஜெயில் பெயில், ஜெயில் ரயில் எல்லாம் சாதாரணம். அப்போது காவல்துறை எங்கே நாசமாக போச்சுன்னு புரியுதா? எனக்கு தெரிஞ்சு பல மந்திரிகளை சாதாரண சாராய வியாபாரியாக இருக்கிற பொழுது அடித்து மிதைத்து லாக்கப்பில் போட்டு வாழ்க்கையில் சாராய காய்ச்சாத இவர்களெல்லாம் மந்திரியாகி கல்வி தந்தையாகி திராவிட இயக்கத்தினுடைய அற்புதங்கள் சார். அலிபாபாவும் அற்புத விளக்குகளும். அப்போது காவல்துறையை இந்த ரவுடி எப்படி மதிப்பான், அரசியல்வாதி எப்படி அவர்களை கையாளுவான், இதெல்லாம் கெட்டுப்போவதற்கு காரணமே காவல்துறைக்கு எந்த அதிகாரம் இல்லை, எந்த அதிகாரமும் இல்லை. அரசியல் துப்புரவு பணியாளர்கள் அவங்களுடைய கோரிக்கையை கேட்குறாங்க. அவங்க கடல்ல இறங்கி போராட்டமோ அவங்க வீதியில் ரோட்ல பண்ணி பார்த்தாங்க, முடியல. அடுத்து அவங்க கடல்ல கவன ஈர்ப்புக்காக பண்றாங்க, அவங்கள போய் போலீஸார் அடிக்கிறாங்க, சொல்றாங்க, அடிக்கிறாங்க. ஆமா தானே? அவங்கள தொடவும் கூடாது, ஏன்னா அவங்க உழைக்கும் சனம். அதாவது அவங்கள போய் நீ அடிக்கிறீங்க அப்படின்னா எப்படி? அது என்ன இது? உத்தரவு வந்தா யார வேணும் அடிப்பான், உங்களையும் அடிப்பான், என்ன அடிப்பான். ஏன் டிஆர் பால மண்டை உடைக்கலையா? திமுக ஆளுங்கட்சி சார். எப்போ? 89-91 ஆட்சி கவுந்து போச்சு. டிஆர் பாலு பார்த்தா அத்தனை ஏசி டிசி ஜேசிக்கெல்லாம் செல்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க. அவர் தான் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர். அது ஆர்டி சீதாபதி தூக்கிட்டு ஆர்டி சீதாபதி தூக்கிட்டு டிஆர் பாலு தான் மாவட்ட செயலாளர், ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர். ஆட்சி கடைசிங்களான அறிவாலயத்தில் ஒரு 500 தொண்டர்களோட போய் சாலை முறையில் எங்க மவுண்ட் ரோட்ல சார்ஜ் யாரு எங்க கை கட்டிட்டு கூல கும்பிடு போட்டுட்டு இருந்தாரோ அதே ஏசி யாருக்கு சார்ஜ்? டிஆர் பாலுக்கு மண்டை உடை. இதுதான் ஆளு. அப்போ என்னன்னா, நீங்க எமர்ஜென்சி பீரியடில் இவர்களை பூரா வித்யாசாகர்னு ஒரு ஜெயிலர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவாராம், அண்டாவில் சோறு வந்துட்டு ஆங்கிலேயன் காலத்தில் பற்ற வைக்கப்பட்ட அடுப்பு இன்னும் அணையலை எல்லா ஜெயிலையுமே. ஏன்னா ஒரு நேரத்துக்கு 2000 பேர் சோறாக்கணும், 3 நேரத்துக்கு 6000 பேர் சோறாக்கணும், அடுப்பு தீ இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பெரிய பக்கெட்டில் மண்ணள்ளி கொண்டு ஸ்டோத்தில் கொட்டிடுவாங்க. யார்? வித்யாசாகர். ஏன் நீங்கள் அவ்வளவு இடைஞ்சல் பண்ணியிருக்கீங்க பொதுமக்களுக்கு? சாப்பாட்டு அள்ளி சாப்பிடாதீங்க, பொறுக்கி ஒவ்வொரு மண் இருந்துன்னா ஒவ்வொரு பறிக்கையாச்சாலும் சாப்பிட முடியும். இப்படி அவர்களை திமுக வட்டம், மாவட்டம், ஒன்றியம், நகரம், வண்டு முருகன்களை பூரா இப்படி பழி வாங்கினாரு வித்யாசாகர். அதிமுககாரன் எவனும் பழி வாங்கலை. அவன் பாவம், அவன் திருடு. திமுகவில் எந்த
அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் வட்டங்களும் மாவட்டங்களும் போலீஸ் ஸ்டேஷனில் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பான். அதிமுககாரன் ஐயா ஏட்டையா பார்த்து செய்யா, ஏன்னா எப்போ இருப்பாரே தெரியாது, எப்போ அவர் பதவி காலியாகும்னு தெரியாது. ஜெயலலிதா காலத்துல. ஜெயலலிதா பதவிக்கு வந்து 2011 சார் முதல்ல சேப்பாக்கம் கவுன்சிலர் ஒரு கட்டடத்தில் போய் 1 லட்ச ரூபா கேட்குறாரு. எதுக்கு? அது ஒரு பாய் செங்கலை முன்னாடி முன்னாடி கட்டிட்டு இருக்கான். ஒன்றுமே வரல அந்த பாய். அப்படியே ஒரு பெட்டிஷன் அதனால் நேராக சிஎம் செல்லில் கொண்டு போய் கொடுத்தாரு. அந்த அம்மா பதவியேற்று ஒரு 3 மணி நேரத்தில் அம்மா ஒரு பெட்டிஷன் அப்படி நல்ல ஐஏஎஸ் அதிகாரிகள் இருந்தாங்க. கொண்டு கொடுத்த என்ன கவுன்சிலில் 1 லட்சம் கேட்டு மிரட்டுறாருன்னு ஒரு பாய் வந்து காத்து கிடக்கிறாருமா. அப்படியா, சரி போச்சு, அவனை கட்சி விட்டு நிற்கிறேன். அடுத்த நிமிஷம் கட்சி விட்டு திமுக அப்படி யாரையா நீக்க முடியுமா? நீக்கவே முடியாது. ஏன்? அவர் ஒரு கிச்சன் கேபினட்டில் தொடர்பில் இருப்பார், அவர் ஒரு சேகர் பாபாவோட தொடர்பில் இருப்பார். அவர் நீக்கினே சேகர் பாபு நேரம் அங்கே டிஜிபி ஆஃபீஸுக்கு போயிடுவார். யோ என்ன எங்கே போகிற, கன்னியாகுமரிக்கு போகிறியா? யார்? திமுகவை சேர்ந்த அத்தனை பேரும் போலீஸை மிரட்டுவாங்க. அதிமுகவில் யாரும் போலீஸை மிரட்டுறதுக்கு ஆளே இல்லை. எப்போ மாவட்ட செயலாளர் இருப்பான், எப்போ மந்திரியாக இருப்பான், எப்போ எந்திரியாக இருப்பான்னு தெரியாது. திமுகவில் 3 தலைமுறை மந்திரிகள். துரைமுருகன் ஒரு 50 வருஷம் மாவட்ட செயலாளர், இப்போ கதிரானந்த் அடுத்த மாவட்ட செயலாளர். தூத்துக்குடி பெரியசாமி மாவட்ட செயலாளர், மக கீதாஜீவன் மாவட்ட செயலாளர், ஜெகன் பெரியசாமி மேயர். இப்படி திமுக என்பது குடும்ப சொத்து. தமிழ்நாடு குடும்ப கழகம், ஒரு குடும்பம், அதிகாரம் குடும்பம். அப்போது திமுக வந்தால் எல்லா ரவுடிகளுமே ஆளுங்கட்சியை கெட்டியாக பிடிச்சிக்குவான். அப்போது எந்த ரவுடிகள் மீதோ சமூக விரோதிகள் மீதோ சட்ட விரோதிகள் மூலமோ அவன் பூரா இவர்களுக்கு சேவை செய்வதற்கு தேவைப்படுகிறான். உதாரணத்திற்கு பங்குமாரை வச்சு கருப்பு பேண்டு வெள்ளை சட்டை, கருணாநிதி இருக்கும்போதே 200 வார்டு கவுன்சிலர்லையும் திமுக ஜெயிச்சிருச்சு. பங்குமார் உதவி யாருக்கு தேவைப்படுது? முதலமைச்சர் கருணாநிதிக்கு தேவைப்படுது. அப்போ இப்ராஹிம் கலீஃபுல்லான்னு ஹைகோர்ட் சீஃப் ஜட்ஜி ஓட்டு போட போகிறாரு. எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை ஓட்டு போட்டிருக்கேன். இவனுங்களாம் எந்த பூத்தில் பார்த்தா இவனுங்க தான் ஓட்டு போடுறானுங்க. என்னையா நடக்குதுன்னு கேட்குறாரு. ஐயா இவங்கெல்லாம் பொதுமக்கள்யா, பொதுமக்களா? இப்போ பொதுமக்களே காணா, பொதுமக்கள் போய் இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்கய்யா ஓட்டு போட சொல்லி. எல்லா பூத்துலையும் 200 பூத்துலையும் போங்கடா யார மக்களை ஒழுங்கு கத்திரிக்காயா இருக்கு, மக்களை போங்கடா உங்களோட நாங்களே போட்டுக்கிறோம். எல்லாம் போய் இறங்கினான். ஒரு 200 பேர் 200 வார்டில் குத்தி திமுக 200 வார்டு ஜெயிச்சிருச்சு. 200 வார்டுலையும் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது டிஜிபி இருக்காரு, உள்துறை இருக்கு, டிஎஸ்சி, ஜேசி, பிசி, டிசி, காசி, பூசி எல்லாம் இருக்குது. எதிர்கட்சியெல்லாம் நான் ஒரு தேர்தலை சந்தித்தேன் சார். எந்த தேர்தலில் அதிமுக ஆளுங்கட்சி, ஜெயலலிதா ஆளுங்கட்சி, மேயராக ஸ்டாலின் வந்துட்டார். மேயரு கார்பரேஷனில் தேர்தல் நடக்கும். 2000 இருக்கும். ஆமாம் 2000. ஆமாம், பாஜக அங்கே ஆட்சியில் இருக்கு. நான் நேரடியாக பார்த்தது, எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. அப்போது கராத்தே தியாகராஜன் ஜெயிச்சார்ல, தோத்து போன கராத்தே தியாகராஜன் ஜெயிச்சார், துணை மேயர். ஆமாம், துணை மேயரானே. அப்போது அந்த தேர்தலில் ஆட்சி அதிமுக ஆட்சி, ஸ்டாலின் மேயராக. என்ன நடந்ததுன்னா, ஜெயலலிதா கூட சொல்லி ஸ்டாலின் ஜெயிக்கக்கூடாது. ஜனநாயகம் எப்படி குத்தி கொலை செய்யப்படுதுன்னு பாருங்க. இது நாடா இல்லை மிருகங்கள் வாழுகிற காடான்னு சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க 2000 சொல்றீங்க, 25 வருஷம் கழிச்சு இதே தான் பொருந்தது. அன்னைக்கும் அதேதான் சார். திராவிட இயக்கத்தை அழிக்கணும் சார். முதல்ல திமுகவை ஒழித்தால் அதிமுக ஒழிஞ்சு போயிடும். எவனா புது சக்தி வருவான். புதுசானா விஜய் தான் வரணும். விஜய் வந்தாலும் சரி, திரிஷா வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி சார், மக்கள் ஓட்டு போட்டால் வரட்டும் சார். இதை கேளுங்க. அப்போ நான் அந்த தேர்தலை மாநகராட்சியில் பார்க்குறேன். அப்போது கவுன்சிலர் தேர்தல் பேலட் பேப்பர், பேலட்டு வாக்கு சீட்டு 98 உதயசூரியன் இருக்கு. மேலே ஒரு ரெட்டையில, கீழே ஒரு ரெட்டையில, 100 ரெட்டையில எழுதுறான்.
நாங்களாம் நிருபர் கேரளுக்கு பார்த்துட்டு இருக்கோம் என்னடா நடக்குது. அப்போ பொன்மாணிக்கு வேலை போலீஸ் அதிகாரி அவர் சொல்றாரு, யோ உங்க ஆட்சி வரும்போது நீ இப்படி பண்ணிக்க. யாரு அவர் நியாயப்படுத்துறாரு? அவரு யார? திமுகவை. அதிமுக ஆட்சி பிடிச்சாயே நடக்கும். 98 உதயசூரியன் மேல ஒரு ரெட்டையில 99, இந்த பக்கம் ரெட்டையில 100, அப்படியே ரெட்டையில ஜெயிச்சிட்டே இருக்கு. எதுல? ஓட்டு போட்டதுல. பேலட் பேப்பர். கவுன்சிலர் பூரா கிஞ்சலாம். எந்த கவுன்சிலர்? திமுக கவுன்சிலர். ஏங்க நாங்கள் திமுக தான், இருந்தாலும் எங்களை மட்டும் ஜெயிக்க விடுங்க கவுன்சிலர். இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், 30 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன். அப்படி யார்கிட்ட கெஞ்சறான்? அதிமுக அதிகாரிகிட்ட, அதிமுக கவுன்சிலர்கிட்ட கெஞ்சறான். மேலே தோக்கடிச்சிருங்க சார். யார? ஸ்டாலினை. என்ன ஜெயிக்க வைக்க சார்? யார் கெஞ்சரா? கவுன்சிலர். திமுக கவுன்சிலர்கள். உடனே அப்போ பிஜேபி கவர்மெண்ட்டில் டெல்லியில் பவரில் இருக்காங்க. கருணாநிதி கூட்டு முரசொலி மாறன என்னையா நடக்குது? இந்த நாடாயாச்சு. நீ ஓட்டு போடும்போது மட்டும் பங்குமாரை வச்சு 200 தொகுதி இப்ராஹிம் கலிவுல்லாவை தப்பிச்சு ஓடினார். 200 வார்டையை தேர்தலை க்ளோஸே பண்ணிட்டார், ரத்து பண்ணிட்டார். அதை ஜெயிச்ச ஒரே ஒரு ஆள் இறந்து கூட ஆம்ஸ்ட்ராங் தான். அவர் போய் சொல்றாரு இப்ராஹிம், ஐயா நான் திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லை, எனக்கு மக்கள் போட்ட ஓட்டி அவர் கொடுத்து தான் ஜெயிச்சார், இங்க வந்துருவோம். அப்போ காவல்துறை பிஜேபிக்கு அடிக்கிறார். ஆமா, கருணாநிதி முரசொலி மாறன் அடிச்சு. அப்போ உள்துறை செயலாளர் அத்வானி ஆளுநர் கிடைக்கிறார். என்னையா தமிழ்நாட்டில் ஜெயிச்சவன் தோக்குறான், தோக்கவன் ஜெயிக்கிறான். பேலட் பேப்பர் 98 உதயசூரியன், 99 ரெட்டையில, 100 ரெட்டையிலைக்கே போயிட்டு இருக்காமையா. உடனே கவர்னர் சொல்றாரு, ஹோம் செக்ரட்டரி கேட்குறாரு சீஃப் செக்ரட்டரியை, எங்க டெல்லியிலேருந்து பயங்கர ப்ரெஷரு, டக்குன்னு நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள தேர்தலை அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அவரு. இப்படி மறுபடியும் பார்த்தா நான் முதலமைச்சராக இருக்கிற இந்த ஸ்டேட்டில் ஸ்டாலின் வணக்கத்துக்குரிய மேயர் பதவியிலே இருக்கக்கூடாது. அம்மையார் ஜெயலலிதா சொல்றாங்க. ஆமாம், மீண்டும் அவசரம் என்ன பண்ணுறாங்க? 98 உதயசூரியன், 99 ரெட்டையில, 100 ரெட்டையிலைக்கு போயிட்டே இருக்கு, கட்டுக்கட்டாக போயிட்டு இருக்கு. மறுபடியும் முரசொலி மாறன் கருணாநிதி கூப்பிடுறாரு, இங்கிருந்து தகவல் போகுது, அங்கிருந்து தகவல். எங்க டெல்லியை தட்டிகிட்டே இருக்காங்க. அத்வானி சொல்றாரு, ஆளுநர் ஐயோ நீ ஸ்பாட்டுக்கு போயாங்கிறார். யார? ஆளுநர். ஏன்னா அவன் கூட்டணி கட்சி. அப்போ கூட சொல்றாங்க, ஆளுநர் வரப்போறாரு. அந்த அம்மா சரி விட்டு தொலை, ஸ்டாலின் ஜெயிக்கட்டும். இப்படித்தான் ஸ்டாலின் ஜெயிச்ச கதை, மேயரானது. அப்போ முதலமைச்சர் அலுவலகமே சட்டம் ஒழுங்கை மீறுகிற பொழுது போலீஸ் எல்லாம் என்ன ஏட்டையாவும் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இப்படியே தான் இருக்கும்ன்றீங்க. திராவிட இயக்கம் இந்த திமுக ஒளிஞ்சுதுன்னா அதிமுக ஒளிஞ்சிடும். திமுகவை எதிர்ப்பதனால தான் அதிமுக இருக்கு. இல்லை, நான் மக்களின் அரணாகவும் மக்களுக்கு பிரதிநிதிகளாகவும் திமுகவும் அதிமுகவும் தானே மாறி 56-58 வருஷமா இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அதை இரண்டுமே ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கங்கள். ஏன்னா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கும்னா அதுவும் ஆமா சட்டம் ஒழுங்கு போற இவங்க வீட்டுக்கு போயிருது, இவங்க வீட்டுக்கு போயிரு சட்ட பேண்ட் மாதிரி ஆகி போகுது. வந்து சார் எழுத படிக்க தெரியாதவன் சார், கை நாட்டு வைக்க தெரியாதவன் சார், எப்படியாவது போய் ஆளுங்கட்சி சசிகலா கையில் விழுந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பல பேர் இப்படி சொல்ல முடியும். விழுந்து காலில் விழுந்தவனெல்லாம் எம்எல்ஏ, காலில் விழுந்தவனெல்லாம் மந்திரியான பிறகு ஐஏஎஸ் அதிகாரி வந்துடுறாரு, ஐபிஎஸ் அதிகாரி வந்துடுறாரு, எல்லாம் சல்யூட் அடிக்கிறாங்க. அதாவது நான் நேரடியாக அனுபவப்பட்டதை சொல்கிறேன். சீதா செல்லப்பாண்டியன்னு ஒரு அமைச்சர் இருந்தார் 2011 வாக்கில், பக்கத்து அறை நம்ம எடப்பாடியார் அறை. அப்போது நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, செக்ரட்டரியில் இருக்கிற நிருபர் பசங்க என்ன பண்ணுவாங்க, சட்டசபை நடந்துட்டுருக்கு. சட்டசபை காவல்துறை எப்படி பழிவாங்கப்படுதுன்னு பாருங்கள். சட்டசபை நடந்துட்டுருக்கு. சீதா செல்லப்பாண்டியன் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர். அவர் என்ன பண்ணார், யாரோ ஒரு கட்சிக்காரனுக்கு பணத்தை வாங்கிட்டு ஒரு போஸ்டிங் போட்டார். பதவி பறி கொடுத்தவன் இவ்வளோ பெரிய நோட்டீஸ் மூட்டையை அடித்து கொண்டு வந்து ஜெயலலிதா வரும்போது சட்டசபைக்கு முன்னாடி கான்வாய்க்கு கொடுத்துட்ருக்கான். கான்வாய்க்கு கொடுத்துட்டு இருக்கான். இதை நம்ம நிருபர் ஒருத்தர் என்ன பண்ணார், போய் நம்மளால பூரா கட்டிங் பார்ட்டிங்க அப்படி ஏப்பா இங்கே கொடுக்காத, மொத்தமாக எங்கிட்ட கொடுத்துரு, நான் எல்லா பக்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், அப்படியே வாங்கிட்டு ரூமில் வச்சிட்டார். எங்கே? பத்திரிகையாளர் அறையில் வச்சாச்சு. எதுக்கு வைக்கிறாரு? இதை சீதா செல்லப்பாண்டிகிட்ட சொல்லி பேரம் பேசுறதுக்கு.
பத்திரிகை துறை கேவலமாக இருக்குது, அரசியல் துறை கேவலமாக இருக்குது, போலீஸ் துறை கேவலமாக இருக்குது, மக்களுக்கான துறையே இல்லை சார். அப்போது இந்த ஒரு 500 நோட்டீஸ் இங்கே இருக்குது. ஒரு நோட்டீஸ் எடுத்துகிட்டு அங்கே வர்றாங்க, எங்கே சீதா செல்லப்பாண்டி ரூமுக்கு. நான் இப்போ அங்கே இருக்கிறேன். தமிழா பத்திரிக்கைக்கு 15,000 ரூபாய் விளம்பரம் வாங்குறதுக்கு 15 மாடி ஏறி 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 இறங்கணும். 15,000 விளம்பரம் எடப்பாடிட்டு வாங்குறதுக்கு இப்படி தான் அலைஞ்சிருக்கேன், ஓபிசிட்டு வாங்குறதுக்கு இப்படி தான் அலைஞ்சிருக்கேன். இத்தனைக்கு நான் அதிமுகவுக்கு ஒரு ஆதரவாக போடுறாள். ஆமாம், வேற வழி. அப்போ தானே விளம்பரம் கிடைக்கும், ஓட்ட முடியும். நாங்கள் என்ன தினகரன் நடத்துகிறோமா இல்லை தினத்தந்தி நடத்துகிறோமா? அப்போது எடுத்துகிட்டு வராரு. வந்தோடனே உங்களை பற்றி உங்கள் ஊரில் இருந்து இப்படி ஒரு நோட்டீஸ் அடித்து கொண்டு வந்து கொடுத்துட்டு அம்மா நாலேஜுக்கு போகணும், நான் அபகரிச்சிட்டேன், பாண்டியத்தை கொஞ்சம் டீல் பண்ணுங்க. யார்? அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன். அப்போ தம்பி அவர் நிருபர் பேர்லாம் வேண்டாம், எங்கே மொத்தமாக நம்மகிட்ட தான் இருக்குது. மொத்தமாக இருக்கா? கொடுக்கலையா? கொடுக்கல. உடனே சீதா செல்லப்பாண்டியை கூப்பிட்றாரு தூத்துக்குடி எஸ்பியை. நான் உனக்கு என்னையா சொன்னேன்? அங்கேயே அவனை லாக் பண்ண சொன்னேன் இல்லையா? எங்க தூத்துக்குடியில் லாக் பண்ண சொன்னா என் பதவியை பறிக்கிறதுக்கு அம்மாட்ட வந்து நோட்டீஸ் கொடுக்க வந்துட்டானா, பணம் கொடுத்துட்டானே. அவனை உனக்கு என்ன சொன்னேன் நான் உங்கள்கிட்ட? யார? தூத்துக்குடி எஸ்பியை ஃபோனில் விரட்டுறாருங்க. அப்போ 2011 ஐயா நான் தேடி பார்த்து தப்பிச்சு நான் மெட்ராஸ் போயிட்டான். யாரு? என்ன பண்ணுவே தெரியாது. யாரையாவது லாக் பண்ணி இவனை உடனே அங்கே வர சொல்லிடுறேங்க. மறுபடியும் நோட்டீஸ் அடிச்சுட்டு பாய்ஸ் கார்டுக்கு போயிடுவான். இங்கே தலைமைச் செயலத்துக்கு வந்தவன் பாய்ஸ் கார்டுக்கு போயிடுவான். என் பதவி போயிருமியா? நான் பணம் வாங்கிட்டேன்னு சொல்லி எல்லா பக்கம் நோட்டீஸ் கொடுத்துட்டான். இப்படி கட்சிக்காரனுக்கு பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கு யாரை பயன்படுத்துகிறாங்க? காவல்துறையை. அப்போ அந்த காவல்துறை என்ன பாடுபடும்? அவர் என்ன பண்ணுவார்? எஸ்பி என்ன பண்ணுவார்? அங்கே இருக்க ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கூடுவார். உனக்கு என்னையா சொன்ன? அவனை லாக் பண்ண சொல்லி ஏதாவது பொய் கேஸ் போட்டு உள்ளதில் சொன்னா இல்லையா? ஏன் விட்ட? மந்திரி பேசுறாரியா? ஸோ இதையெல்லாம் பார்க்கறதுனால தான் அங்கே வீட்டில் இதெல்லாம் நடக்குது. இதுதான் இந்த பிரச்சனையெல்லாம். இதுதான் சட்டம் ஒழுங்கு ஏன் இந்த அளவுக்கு சீரழிந்து கிடக்கிறதுனா இன்னைக்கு நேற்று இல்லை, காலங்காலமாகவே இப்படி தான் நடந்துருக்கு. அதற்கு அரசியல் கட்சிகள் தான் ஒரு காரணம். எல்லா ரவுடிகளும் உருவாகிற இடமே எங்க? அரசியல் கட்சிக்குள்ளதான். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.